மும்முடி சோழமண்டலம் ஈழத்து படையெடுப்பு 992 ஆண்டு 10ஆம் நூற்றாண்டோட முடிவுல இந்தியா இதுவரை பார்த்திராத ஒரு மாபெரும் கப்பற்படையை உருவாக்குறாரு ராஜராஜ சோழன். ஈழம் அப்படிங்கிற ஸ்ரீலங்கா தான் ராஜராஜ சோழனோட அடுத்த இலக்கு. ஈழத்துக்கும் சோழ தேசத்துக்கும் உண்டான பகை முதலாம் பராந்தகர் காலத்துல ஸ்டார்ட் ஆனது. முதலாம் பராந்தகர் பாண்டியர்களை தோற்கடிச்ச அப்புறம் பாண்டிய நாட்டோட மணிமுடி, வாள் இந்த மாதிரி அரச வம்சத்துக்கு சொந்தமான முக்கியமான ட்ரெஷர்ஸை ஈழத்துல கொண்டு போய் வச்சிடுறாங்க. இதை எடுக்கிறதுக்கு தான் 947 to 49 ஈழத்து மேல போர் நடத்துறாரு முதலாம் பராந்தகர். போர்ல சோழர்கள் வெற்றி பெற்றாலும் ஈழத்தை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாம சோழர்கள் வெளியேறாங்க. இதோட தொடர்ச்சியா தான் ஒரு பெரிய படையெடுப்பை நடத்துறாரு ராஜராஜ சோழன். ஈழத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது 5ஆம் மஹிந்தர். ஈழம் ஒரு காலத்துல மிகவும் பலமான நாடு. ஆனா இப்போ உள்நாட்டு போர்களால் வலுவிழந்து காணப்பட்டது. இதை விட சிறப்பான வாய்ப்பு கிடைக்காதுன்னு முடிவு செய்யறாரு ராஜராஜ சோழன். ஈழத்தை முழுமையா சோழர்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து சோழ நாட்டோட ஒரு மண்டலமா மாத்துறது தான் அவரோட திட்டம். 993ஆம் வருடம் ஈழத்து மேல படையெடுப்பு நடக்குது. மிடிவல் டைம்ஸ்ல நடந்த மிகப்பெரிய கடல்வழி படையெடுப்பு. மொத்த படைகளோட எண்ணிக்கையோ 30,000க்கும் மேல. 400 இருந்து 500 யானைகள், 2500 இருந்து 3000 குதிரை வீரர்கள், காலாட்படைன்னு ஒரு பெரிய படை ஈழத்துல இறங்குது. இந்த பெரிய சோழர் படையை சமாளிக்க முடியாம மஹிந்தரோட படைகள் தோல்வி அடையுது. இலங்கையோட தலைநகரமா 1000 வருஷமா இருக்கிறது அனுராதபுரம். தெற்காசியாவோட சிறந்த நகரங்கள்ல ஒண்ணு. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்த செல்வ செழிப்பு மிக்க புத்த மதம் வளர்ந்து இருந்த ஒரு ஊர். இலங்கையோட அரச செல்வங்களும் அங்கதான் இருந்தது. சோழர் படை 1300 வருடங்கள் பழமையான இந்த செல்வ செழிப்பு மிக்க அனுராதபுரத்தை முற்றிலுமா அழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அனுராதபுரம் இலங்கையோட தலைநகரமா திரும்ப ஆகவே இல்லை. நார்த்தன் ஸ்ரீலங்கா மொத்தமா சோழர்கள் கண்ட்ரோல்ல வருது. மும்முடி சோழ மண்டலமா அறிவிக்கப்படுது. இது சாதாரண படையெடுப்பா இல்லாம ஈழத்தை சோழ நாட்டோட ஒரு மண்டலமா ஆக்குறாங்க சோழர்கள். ஸ்ரீலங்காவோட புலனருவா அப்படிங்கிற ஊரை ஜனதாமங்கலம்னு பேர் மாற்றம் செஞ்சு ஈழத்தோட தலைநகரமாக்கி ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சோழர்கள். கடல் கடந்து வேற ஒரு நாட்டை பிடிச்சு ஆட்சி செய்ய ஆரம்பித்த முதல் இந்திய அரசராகிறாரு ராஜராஜ சோழன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.